சென்னை புழல் சிறையில் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டது குறித்து நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சிறை கைதிகளின் உரிமைகள் பாதுகாப்பு மையத்தின் இயக்குநர் வழக்கறிஞர் புகழேந்தி கோரிக்கை விடுத்துள்ளார். அவரிடம் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலை சம்பவம் தமிழக அரசியல் மற்றும் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறை கைதிகளின் உரிமைகள் பாதுகாப்பு மையத்தின் இயக்குனர் திரு வழக்கறிஞர் புகழேந்தி நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் கூடுதலாக கேட்போம். சார், இந்த தற்கொலை சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜூலை 1ஆம் தேதி ராம்குமார் கைது செய்யப்படும் போது தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட கைதிக்கு சிறை வளாகத்தில் எந்த மாதிரி பாதுகாப்பு இருக்கும்? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் தற்கொலை சம்பவத்தை? அதாவது மத்திய சிறை வரலாற்றிலேயே எனக்கு தெரிந்தவரை இதுபோல எலக்ட்ரிக் ஷாக்கில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டது இதுவே முதல் முறை. இதற்கு முன்பு பல்வேறு மன உளைச்சல்களில் சிறை கைதிகள் தூக்கு போட்டு தற்கொலை செய்திருக்காங்க, பிளைடால் உடலை அறுத்து கொண்டு தற்கொலை செய்திருக்காரு, இன்னும் பல்வேறு வகையில் கிணற்றுக்குள் உள்ளே விழுந்து கூட தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதல் முறையாக மின்சாரத்தை தன் உடலில் பாய்ச்சி தற்கொலை செய்து கொண்டதாக இந்த வழக்கிலே கூறப்படுகிறது. இருந்தாலும் இந்த தியரியை இந்த இதுபோன்று நடந்திருக்குமா என்பது உண்மையிலே சந்தேகம்தான். ஆகவே சிறைத்துறை இதில் ஏதோ மூடி மறைக்கிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இப்போ இந்த ராம்குமார் தற்கொலை சம்பவத்தில் எந்த மாதிரியான நீதி விசாரணை தேவை சார்? இதில் நீதி விசாரணை கண்டிப்பாக தேவை. ஏனென்று கேட்டால், இந்த ராம்குமார் கைது செய்யப்படும் போதே தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். ஆகவே அவர் அவரும் மன அழுத்தத்தில் இருந்தார். இதெல்லாம் வழக்கில் விசாரணை அதிகாரிகளுக்கு மட்டுமல்லாமல், காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டுமல்லாமல், சிறைத்துறை அதிகாரிகளுக்கே தெரியும். ஆகவே ராம்குமாரை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது தொடர்பான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. ராம்குமார் உடலை எந்த மாதிரி பிரேத பரிசோதனை செய்யப்படும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இதற்கு முன்பு தேசிய மனித உரிமை ஆணையத்தில் இதுபோல காவல் மரணங்களில் இறப்பவர்களுக்கு எந்த வகையான போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு முன்பே ஒரு கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வழக்கை பொறுத்தளவில் நீதித்துறை நடுவர் அவர் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வார். அவர்தான் இந்த போஸ்ட்மார்ட்டத்திற்கான விண்ணப்பத்தை மருத்துவமனை டீன்ட்ட கொடுத்து அதன் மூலமாக அவர் முன்னிலையில் தான் மருத்துவ பரிசோதனை நடைபெறும். அவரும் தனியான ஒரு விசாரணையை நிகழ்த்துவார். அந்த விசாரணை அறிக்கையை புலனாய்வு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும். போஸ்ட்மார்ட்டம் வீடியோ எடுக்கப்படும். இதையெல்லாம் வைத்து நீதித்துறை நடுவர் இந்த மரணத்திற்கு யார் காரணம் என்பதை அவர் விசாரித்து அவர் அந்த அறிக்கையை காவல்துறை அதிகாரியிடம் சமர்ப்பித்தார். அந்த அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் அந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்.